தண்ணி குடித்தா மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். இது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குல்ல? கம்பல்சரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா தண்ணி குடித்தா மட்டும்தான் வெயிட் லாஸ் ப்ராசஸ் நடக்கும். இது ஏன் குடிக்கிறோம், இது குடிக்கிறதால என்ன பெனிஃபிட், தண்ணி குடித்தா எவ்வளோ தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கும் நீங்கள் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும் இல்லை ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளத்துக்காக நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்கிற கோச் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தண்ணி ஏன் குடிக்கணும், நம்ம எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னு ஒரு கால்குலேட் இருக்குங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் 20 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 1 லிட்டர் வாட்டர் குடிக்கணும். 40 கிலோனா 2 லிட்டர் வாட்டர் குடிக்கணும். அப்படி 100 கிலோனா 5 லிட்டர் வாட்டர் கம்பல்சரி குடிக்கணும். மினிமம் மேக்ஸிமம் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு 3 to 4.5 லிட்டர் வாட்டர் கன்சப்ஷன் இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடி ஃபுல்லாகவே வாட்டர் சோர்ஸ் ஆஃப் பாடி, தண்ணீர் நிறைந்த உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாடியில் வாட்டர் கண்டென்ட் குறையுது அப்படின்னா எந்த ஆர்கான்ஸும் ப்ரிப்பேராக ஃபங்க்ஷன் ஆகாது. வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிறு நிறைய தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு நிறைஞ்சு ஃபீலிங்ஸ் வரும். ஸோ கம்மியாக சாப்பிடுங்க. ஸோ வெயிட் லாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். தண்ணி குடிக்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான், ஆனால் அது உங்கள் உடம்புல பெரிய மாற்றத்தை தரும். வாட்டரை கரெக்டான மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் ஏ நைஸ் டே.